2026ல என்னலாம் மாறியிருக்கு? லஞ்சம் வாங்குறவங்களையும், லஞ்சம் குடுக்குறவங்களையும் இன்னைக்கு மக்கள் தட்டி கேட்குறாங்க. காசு குடுத்து ஓட்டு வாங்குன காலம் போயி, இன்னைக்கு மக்கள் நாங்க யார தேர்ந்தெடுக்கிறோமோ, அவங்க தான் எங்களுடைய சிஎம் அப்படின்ட்டு இன்னைக்கு சிந்தித்து ஓட் போட்டிருக்காங்க. சாதி, மதம் அந்த மாரி எதுவும் இல்ல. நாங்க எல்லாரும் சமம் தான். எல்லாரும் ஒண்ணு தான்ட்டு நிரூபிச்சிருக்காங்க இந்த 2026ல. அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொன்ன காலம் போய், இன்னைக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கிறது ஒரு நாலேஜா பார்த்துட்டு இருக்காங்க. கத்துக்கிட்டும் இருக்காங்க. அசெம்பிளினா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. பெரியவங்களுக்கு தெரியும். பெரியவங்க உட்காந்து நியூஸ் பார்ப்பாங்க. ஆனா அசெம்பிளினா என்ன? சட்டப்பேரவைனா என்ன? அப்படிங்கிறத ஒரு ஸ்கூல் பையன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் உட்காந்து லைவா ஒரு யூடியூப்லயோ, டிவிலயோ உட்காந்து என்ன பேசுறாங்க? நம்ம மக்களுக்கு என்னலாம் செய்யணும்னு அவங்க சொல்ல வராங்கங்கிறத லைவா உட்காந்து எங்கேயும் நகராம உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேள்விகளையும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த மழை காலத்துல மட்டும் அந்த நியூஸ் சேனலை பயன்படுத்தின காலம் போய், இன்னைக்கு அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலா இன்னைக்கு விரும்பி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல டிஆர்பி ரேட்டிங் வந்து சீரியலுக்கு இருந்துச்சு. சன் டிவி சீரியல்னா சொல்லவே வேணாம். சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அந்த சீரியல்லாம் மொத்தமா தூக்கி குப்பையில போட்டு இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் வந்து நியூஸ் சேனலுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு உட்காந்து ஆர்வமா அந்த நியூஸ் சேனலை ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலா சினிமாக்கு அப்புறமா உட்காந்து பார்த்து கவனிச்சுட்டு வராங்க. இது எல்லாமே மாறினதுக்கு ஒரே ஆள் தான் காரணம். ஒரே ஆள். அது உங்களுக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவரால் தான் இது எல்லாமே மாறி இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். சில பேருக்கு அதை ஏற்றுக்க முடியாது. பட் அதுதான் உண்மை.